ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காதோடு நான் உங்கள் கண்மணி. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா? அறிவரசு டாக்டர் அரவிந்தனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனார். ஹலோ டாக்டர், வர சொல்லியிருந்தீங்க தங்கத்துக்கு. ஓ சாரி, தமைக்கு ஏதாவது அப்படின்னு அவர் கொஸ்டின் மார்க்கோட கேட்க, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடல் ரீதியாக அவங்க நல்லா இருந்தாலும் மன ரீதியாக அவங்களுக்கு சில சங்கடம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு அறிவரசு, இதுக்கு என்ன செய்யலாம், மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டார். நல்ல யோசனையாக தான் இருக்குது, ஆனால் அது மட்டும் அவளுக்கு பத்தாது. அவள் வெளியே இருக்கிற சூழ்நிலையை அனுபவிக்கணும். அதாவது மார்னிங் ஒரு குட்டி வாக், சில அடிப்படை யோகா, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது, இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியராக உணரணும். அப்படி இருந்தால் தான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் அரவிந்தன் சொல்ல, சரிப்பா நான் வேணா அவளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாமா, இப்போ அவள் இருக்கிற நிலைமைக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு அறிவரசு. சார், அவள் வயசுக்கும் அவள் உணர்ச்சிக்கும் பொருந்துற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போங்க. அவளுக்கு ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, அப்படின்னா நீங்கள் ஏன் அவளை ஒரு சிற்பக்கலை கிளாஸில் சேர்த்து விடக்கூடாது, இல்லைனா ஒரு 3D கலை வகுப்பில் ஏன் அவளை சேர்த்து விடக்கூடாது அப்படின்னு டாக்டர் அரவிந்தன் சொன்னார். சரிப்பா, நான் வேணா அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அறிவரசு அரவிந்தனை பார்த்து சொல்ல, சார் இது என் ஃப்ரெண்டு நான்சியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க ஸ்கல்ப்சர் கிளாஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் அரவிந்தன் கார்டை கொடுத்தாரு அறிவரசு கிட்ட. அறிவு சின்னதாக தலையசைச்சிட்டு அந்த கார்டை வாங்கிட்டாரு. எல்லாம் ப்ரேயர் பிளான் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிற, இல்லடா அவ்வளோ பாசம் உன் ஃப்ரெண்டு மேலே, பின்ன இருக்காத அங்கிள், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது கூட நான் பண்ண மாட்டேனா தமைக்கு அப்படின்னாரு அரவிந்தன். அவளோட ஹாப்பினஸ் தான் அங்கிள் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு அரவிந்தன் ஒரு பிரைட் ஸ்மைலோட ரிப்ளை பண்ணார். சரிப்பா நான் கிளம்புறேன், ஓகே அங்கிள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நவீலன் தமையோட காலை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அவன் அவங்களோட ஃபேமிலியில் நடந்த விஷயத்தை எல்லாமே திங்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஃபேமிலியை ரொம்பவுமே மிஸ் பண்ணான். அப்போது அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை பார்த்ததும் வாடின பூ மாதிரி இருந்த அவன் முகம் இப்போ பூத்த பூ மாதிரி அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்மைலோட சும்மா தான் ஷால் ஐ கால் யூ அப்படின்னு ரிப்ளை பண்ணான். ஐயோ இப்போ எங்கே காலையில் 10 மணி அப்படின்னா அங்கே நைட்டு தானே, தூங்காமல் என்ன பண்ணுற அப்படின்னு அவனுக்கு ஒரு பதில் வந்தது. தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு அவன் மெசேஜ் அனுப்பினான். உடனே சரி ஓகே இரு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ணான். அவளோட கால் வந்ததுமே அவன் முகம் அப்படியே சவந்துச்சு. சொல்லுங்க சார், என்னாச்சு, பாசமலர்கிட்ட பேசுனீங்க போல அப்படின்னு அவ கேட்க, எப்படிடா இவ கரெக்டாக கண்டுபிடிச்சான்னு நினச்சிட்டான். அவள் மென்மையான குரலில் என்ன சார் அப்படின்னு பதிலளிச்சா. அதுக்கு அவன், ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கால் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஏன் சார் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் பேச மாட்டிங்களா, we have just been friends for nearly 3 months அப்படின்னு டீசிங் மேனரில் ஒரு பிளேஃபுல் டோனில் கேட்டான். அது அவன் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதமாக இருந்துச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷனை யார்கிட்டேயுமே அனுபவிச்சதில்லை அப்படின்னு அவன் நார்மலாக பேசினான். அவன் அப்படி சொன்ன உடனேவே அவன் முகத்தில் அப்படி ஒரு ஸ்மைல், அவளோட கண்கள் ஒரு புரிதலில் அப்படியே மின்னுச்சு. சரி அப்போ நான் வச்சிரட்டா அப்படின்னு நவீலன் கேட்டான். சரிப்பா நீ தூங்கு, லேட்டாகிடுச்சு பாரு அப்படின்னு ஒரு சிரிப்போடு அவன் சொன்னான். அதுக்கு அவன், ஓய் ஒரு நிமிஷம், அது உடனே சரிடா, லவ் யூ, ஸ்லீப் டைட் ஒரு கன்சர்னிங் டோனில் சொன்னான். அவன் மனசுக்கு ஒரு மாதிரி லேசாக இருந்துச்சு. அவனும் ஓகேம்மா பாய்மா லவ் யூ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். அவன் காலை கட் பண்ண உடனே இனி எங்கே தூங்குறது அப்படின்னு நவீலன் நினச்சான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு புரியாத சந்தோஷம், ஒரு வெட்கத்தோடு வந்துச்சு. அவன் நினச்சான், எங்கள் சோல் கனெக்ஷன் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை அதுக்கும் மேலேயா யோசிச்சுக்கிட்டே அவன் தூங்க போயிட்டான். இப்போ இங்கே தமையோட மார்னிங் எப்பவும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க அப்பாவே அவளை வந்து எழுப்பினார். தமைவிழி அப்படின்னு கூப்பிட்டாரு. சொல்லுங்கப்பா என்னாச்சு, வாம்மா சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ அப்பா நான் வரல, எனக்கு தூங்கணும் அப்படி குழந்த மாதிரி சொல்லிக்கிட்டு பெட்டில் படுத்து உருள்னான், சினுங்குனான். ப்ளீஸ் தங்கம் அப்பா கூட வாடா அப்படின்னு அவர் ஒரு ப்ளீடிங் டோனில் கேட்டார். நம்ம வீக் பாயிண்ட் நல்லா தெரியுது பாரு இவருக்கு அப்படின்னு நினச்சா தம்பி. சரி வாங்கப்பா போகலாம், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றேன் அப்படின்னு அவள் சொன்னான். அவங்க அம்மாவோட ஹெல்ப்பால் அவள் வாக்கிங் போக ரெடி ஆனான். அப்பா இப்போ என்ன டைம் இருக்கும் அப்படின்னு அவள் கேட்குறப்போ அவங்க அப்பா காலைல 5:30மா அப்படின்னாரு. ஐயோ அப்பா
5:30யா? போங்கப்பா, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சின்ன குழந்த மாதிரி தம்பி சொன்னான். தங்கம், வாடா, குட்டி வாக்கு தானே, போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சிரிப்போட அறிவு சொன்னார். அவளும் சின்ன பிள்ளை மாதிரி தலையை ஆட்டிட்டு வாக் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டா. இந்த காலை பொழுத அவங்க அப்பாவோட பிளேலிஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மிருதுவான காற்று, பறவைகளோட அழகான சத்தம், இப்படி உலகத்தை ரசிக்கிறது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு தவை மனசுக்குள்ளே நினச்சா. அவளுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அந்த காலையோட சூரிய ஒளி அவள் மேலே பட்டப்போ அவளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு நல்லா இருந்துச்சு. அப்படியே இதே உற்சாகத்தோடு அவங்க பிளேலிஸ்ட்டை கேட்க தொடங்கினாங்க. அதிகாலையில் இப்படி ஒரு வாக்கிங், நல்ல பிளேலிஸ்ட், நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு போனான். அந்த சாங்ஸோட ஒவ்வொரு வரியும் அவளுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சு. தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. கொஞ்ச நேரத்தில் அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வெளியே போயிட்டு வந்தது அவளுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து, அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தமிழ் சந்தோஷமான குரலில் கேட்டா. டீ போடுறம்மா அப்படின்னு தாளே சொன்னாங்க. சீ, டீயா வேண்டாம், எனக்கு காஃபி போடுங்க அப்படின்னு சொன்னான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீ பொடி தோசை அண்ட் கார சட்னி பண்ணுவல்ல, அதுதான் எனக்கு வேணும், அதே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா. அப்படியே அவங்க பொண்ணு கேட்டதும் தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அவளுக்கு என்ன வேணும்னு விரும்பி கேட்டது நினச்சி பூரிச்சு போனாங்க. களையிழந்த வீட்டுக்கு ஒரு புது பொலிவு வந்த மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. அம்மா, பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பர், செம்மையாக இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு வாய்க்கும் அவள் சொல்லிக்கிட்டே சாப்பிட்டா. அவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரிம்மா, அந்த பக்கிக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்களேன், பேசுவோம் அப்படின்னு சொன்னா தம்மை. ஹே, யாரடி சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா சும்மா போய் கோவத்தில் கேட்டாங்க. உன் பையனை தான் சொல்கிறேன் அப்படின்னு தம்மை டீசிங் டோனில் சொன்னான். ஓய், அவன் அண்ணன்டி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா ஒரு ஃபேக் வார்னிங் கொடுத்தாங்க. மா, ஃபோன் போட்டு கொடுமா அப்படின்னு க்யூட்டாக கேட்டா தம்மை. ரொம்ப நேரம் நவிலனோட பேசினான். அப்புறம் டீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சண்டையும் போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா கூட பேசிட்டு தூங்கவும் போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களோட நான் உங்களை சந்திக்க வரேன். ஹேவ் அ சிப் ஆஃப் காஃபி. திஸ் இஸ் காஃபி பிரேக் ஸ்டோரி. சைனிங் ஆஃப் யுவர் கண்மணி.